ஹாய் டெவலப்பர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களோட போரிங்கான டாஸ்க் எல்லாத்தையும் எடுத்து எப்படி ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ போரிங்கான டாஸ்க்குன்னும் போது இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் போஸ்ட் போடுறதா இருக்கலாம், இல்லை டெய்லியும் டேப்லெட்டை ரிமைண்ட் பண்ண வைக்கிறதா இருக்கலாம், இல்லை டெய்லியும் உங்களை அப்டேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நியூஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அதோட ஒர்க்கே என்னன்னா ஒன்று பார்க்கணும், திருப்பி அதை போய் இருந்தாலும் எழுதணும். அந்த மாதிரி சிம்பிளான டாஸ்க் எல்லாத்தையும் எப்படி எப்படி வந்து லைக் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த இதில் பார்க்கலாம். ஸோ இதை எப்படி பண்ண போகிறேன்னா, க்ரூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு லைப்ரரி வந்திருக்கு. இது எதுக்குன்னா, ஒரு பர்டிகுலர் எல்எல்எம் எடுத்து நீங்கள் அதை வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் அசைன் பண்ணி இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அது விடாமல் அது பண்ணுற வரைக்கும் ரொட்டைனாக அந்த ஒர்க்கை பண்ணும். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, பேசிக்காக நான் ஆல்ரெடி ஒன்று எழுதி வச்சுருக்கேன். எப்படின்னா எனக்கு லிங்க்டின் போஸ்ட் வந்து டெய்லியும் ஒன்று க்ரியேட் பண்ண தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ மேக் ஷூர் டு லுக் அட் இட். ஸோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ஸ்டாலேஷன்லேருந்து ரன்னிங் வரைக்கும் இன்னைக்கு பார்ப்போம். மீதி ஏதாச்சும் லைக் டெய்லி நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ let's get into the GitHub. ஸோ இதுதான் அவங்களோட GitHub. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அவங்க டாக் டு டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து ChatGPT வந்துட்டு ப்ளஸ் வெர்ஷனோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இதுக்கிட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் கரண்ட்லி என்னோட பாயிண்ட் அங்கே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த க்ரூஏன்னு ஒன்று இருக்குல்ல, இதை இன்ஸ்டால் பண்ணால் போதும், அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லினக்ஸ் இல்லை மேக்கில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் விண்டோஸில் இருந்தீங்கன்னா WSLன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சும்மா கூகுள் பண்ணி பாருங்க, WSL இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் டெர்மினல் வந்துடும். ஸோ பேசிக்காக நீங்களும் ஒரு லினக்ஸ் யூசர் மாதிரி ஆகிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோட டெர்மினல் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணால், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கலாம். சரி, ஏஜென்ட்ஸ் இல்லை லிங்க்டின் போஸ்ட் ஜெனரேட்டர்னு வச்சுக்கலாம். நான் இது GitHubலையும் போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியலன்னா டேரெக்டாக அங்கே போய் எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை அனகோண்டா வச்சுருந்தீங்கன்னா, அனகோண்டான்றது அந்த படத்தில் வரதில்லை, லைக் லைக் கோண்டான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது பைத்தான் என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணணும். அப்படி அது இல்லைன்னா நார்மலாக என்ன பண்ணுங்கள், பைத்தான் 3 -env அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இப்போ க்ரியேட் ஆகிடும். இன்னும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சோர்ஸ் env ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் டெர்மினல் வராது. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ஷிப்னு இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, VS Code ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரி, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாரி இப்போ க்ரூஏன்னு இருக்கிறத ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அரேஞ்ச் இப்போ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டேக் செகண்ட். இந்த எல்லாமே கேஷில் இருக்கிறனால டக்குன்னு ஆகும். உங்களுக்கு ஒரு 5 to 6 minutes எடுக்கும் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா DuckDuckGo சர்ச் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன், பட் ஸ்டில் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இருக்கட்டும், அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான், தேவையான இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலான்னா VS Code ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ VS Code ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, VS Code ஓப்பன் பண்ணிவிட்டு main.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் இட் ஃப்ரம் ஸ்டார்ட், பட் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் உள்ளே தள்ளணும்.
இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச் டூல்ன்றது மட்டும் இல்லை, அது நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு என்னென்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் க்ரூ ஏ ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது இந்த சர்ச் டூல்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி நான் எழுதியிருப்பேன். ஸோ அதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தேன், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இதாகிடும். ஓகே. இப்போ லான்ச்சைன் கூகுள் ஏஐ மட்டும் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுன்னா பிப் இன்ஸ்டால் லான்ச்சைன் கூகுள் ஏஐன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா லான்ச்சைனில் இருக்கிற கூகுள் ஏஐயோட கம்யூனிகேட் பண்ணுற அந்த லைப்ரரி மட்டும் கனெக்ட் ஆகிடும். இங்கே நான் கூகுள் ஏஐ எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆக்சுவலாக அது வந்து ஃப்ரீயே, நீங்கள் ஈஸியாக அதை வந்து போய் வாங்கிக்கலாம். ஏபிஐக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், போயிட்டு ஜெமினை ஏஐ ஸ்டூடியோன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இதுக்குள்ளே போனீங்கன்னா சாரி இல்லை இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ ஸ்டுடியோவுக்கு லிங்க் கிடைக்கும். ஓகே. இப்போ கூகுள் ஏஐ ஸ்டுடியோக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வரும். இதில் சும்மா கேட்டு ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏபிஐ கீ வந்துடும். அந்த ஏபிஐ கீயை எடுத்துகிட்டு போய் எனக்கு கரெக்டாக அந்த இதில் போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணிடணும். இந்த லைனில் இருக்கும். ஆல்ரெடி என்னோட ஏபிஐ கீ இருக்குது, அதனால நான் காட்டவும் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கோடை பார்ப்போம். இதில் வந்துட்டு 3 பார்ட் இருக்குது இந்த ஏஜென்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்துட்டு தனித்தனியாக பிரிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லிங்க்டின்ல வந்துட்டு ஐ மீன் லிங்க்டின் வந்து போஸ்ட் வேணும். அதுவும் மெயினாக நான் வந்து ஏஐ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏஜெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே டெக் நியூஸ் ரிசர்ச்சர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது கொடுத்துட்டு கோல் வந்துட்டு உன்னோட கோல் வந்து வைரலான டெக்னிக்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லிடுவோம். பேக் ஸ்டோரி வந்துட்டு அந்த ஏஜென்ட் வந்து அதோட ஒரு அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு பேக் ஸ்டோரி கொடுப்போம். அப்புறம் இதுக்கிட்ட ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன தேவைப்படும், ஏஐ பற்றி ரிசர்ச் பண்ணணும், இன்டர்நெட்டை சர்ச் பண்ணணும், ப்ரௌஸ் பண்ணணும், அப்புறம் ஏதாவது கோட் தேவைன்னா ரன் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி திங்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு முன்னாடியே நான் சொன்னல சர்ச் டூல் நான் ஆல்ரெடி ஒன்று எழுதி வச்சுருக்கேன்னு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். சர்ச் டூலில் இருக்கிற ப்ரௌசர் சம்மரைஸு ப்ளஸ் இதை வந்துட்டு நீங்கள் உள்ளே போட்டுப்பீங்க. போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாட் கூகுள் ஜெனரேட்டிவ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு இந்த ஏஜென்ட்டுக்கு தந்துடுவீங்க. ஸோ பேசிக்காக ஒரு ஏஜென்ட் கிட்ட உன்னோட பிரெயின் இது, ஐ மீன் லைக் இங்கே வந்து ஓலாமா எல்எல்எம்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதான் அதோட பிரெயின். அதோட டிஸ்போசபிளில் இருக்கிற டூல்ஸ் என்னென்ன, அப்புறம் அதோட கோல் என்ன, அதோட பேக் ஸ்டோரி என்ன. ரோல்ன்றது நம்மளுக்கு சும்மா பார்க்கறதுக்காக தான். ஸோ இதுதான் ஒரு ஏஜென்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லிங்க்டின்க்கு. ஸோ இப்போ அதில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரில் 5 பேருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு வேலையும் நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டாஸ்க்கு க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு 3 ஏஜென்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா டாஸ்க்கு க்ரியேட் பண்ணணும். இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் மோஸ்ட் வைரல் ஏஐ டெக் நியூஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாஸ்க் எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன பண்ணணும்னா போயிட்டு சரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை அந்த வேலையை வந்துட்டு பண்ணணுன்றதுக்காண்டி இங்கே ஏஜென்ட் வந்து நியூஸ் ரிசர்ச்சர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து நியூஸ் ரிசர்ச்சர் கிட்ட போவோம். இது என்ன பண்ணணும், இன்றைக்கி இருக்கிற புது டேட்டுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு இருக்கிற ஏஐ டெக் நியூஸில் எடுத்துகிட்டு வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் சம்மரைஸ் பண்ணி இதை வந்துட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷத்தில் படிக்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ இது வந்து செகண்ட் டாஸ்க்கு. ஸோ இந்த 2 டாஸ்க்கும் வந்துடுச்சா, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோம், அதாவது ஒரு டீம். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர். அந்த 2 பேர் யார் யாருன்னா நியூஸ் ரிசர்ச்சர் ஒருத்தன், சம்மரைசர் ஒருத்தன், இப்படி 2 பேர் இருக்காங்க. இவங்களோட வேலை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ
ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏஜென்ட் இருக்கு. இந்த ஏஜென்ட் டெலீட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஒரு ஏஜென்ட் இருக்கு. திருப்பியும் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னு தெரியல. ஓகே குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெர்போஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இது ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணுதுன்றத பார்க்கறதுக்காண்டி தான். பெருசா வேற எதுவும் இல்ல. இப்ப க்ரூ டாட் கிக் ஆஃப்ன்னு சொன்னீங்கன்னா, அது அதோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மெயின் டாஸ்க் இதுதான். எண்டு கோல நீங்க தான் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சொல்லணும். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, சூட்டபிளா 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாரி எனக்கு ஒரு லிங்க்டின் போஸ்ட் வேணும்னு சொல்லி சொல்றேன். அது கடைசியில அவுட்புட் டாட் டிஎக்ஸ்டில ரைட் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ணா, இத ரன் பண்ணி வைப்போம். என்னோட டெர்மினல் இங்க. ஓகே. குட். ஸோ இப்ப என்ன பண்ணலாம், இதுல பார்த்தீங்கன்னா மெயின் டாட் பைல தான் எல்லா டேட்டாவும் இருக்கு. மெயின் டாட் பைன்னு சொல்லிட்டு ரன் பண்றேன். இப்ப என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த செயினா கிரியேட்டர ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷிட் PS4ன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு இது இருக்கும். அத இன்ஸ்டால் பண்ணல. ஸோ PS4. ஸோ மேக் ஷூர் டு இன்ஸ்டால் கைஸ். ஓகே குட். ஸோ இப்போ என்ன பண்ணா, மெயின் டாட் பை லான்ச் பண்ணா, இப்போ இது என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் எரர் அடிக்குது. இதெல்லாம் என்னன்னா வார்னிங் தான். நான் வந்து பழைய லேங் செயின்ல இருக்கிற சில இம்போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, அ அதுவா போய் படிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவா ரைட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, டூ ஐ நீட் டு யூஸ் அ டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் வந்து யோசிச்சு, அப்போ சர்ச் பண்ணணும் இன்டர்நெட்டை. என்ன சர்ச் பண்ணுதுன்னா, வாட் ஆர் த மோஸ்ட் வைரல் டெக் நியூஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீன் லைக் 10 திங்ஸ் வருது. அந்த 10 ஒரு 5 திங்ஸ் வருது. 5 திங்ஸ்ல என்ன பண்ணுதுன்னா, அதுல ஒவ்வொன்லயும் என்னென்ன இருக்குன்றத எடுத்து, அது எல்லாத்தையும் ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணிடுச்சு. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்தது திருப்பியும் ஆ இ ஒ எ கன்டென்ட் எடிட்டர் கிட்ட குடுத்து, இதுக்கு வந்துட்டு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன பண்ணுதுன்னா, வைரல் ஹேஷ்டேக்ஸ்லாம் என்னென்னன்னு சொல்லி தேடுது. அதில பார்த்தீங்கன்னா, வைரல் ஹேஷ்டேக்ஸ் என்னென்னன்னா, டெக்னாலஜி, ஆன்டர்பிரினர்ஷிப், மார்க்கெட்டிங் இதெல்லாம் தான் வைரல் ஹேஷ்டேக். இதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்துக்கிச்சு. எடுத்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு எரர் அடிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். அப்புறம் இந்த இடத்துல ஃபைனல் ஆன்ஸரா ஒரு லிங்க்டின் போஸ்ட். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ் ஆட் பண்ணுது. தி வேர்ல்ட் இஸ் ஃபேசிங் எ க்ரோயிங் ஏஐ டேலண்ட் ஷார்ட்டேஜ். பேசிக்கா ஏஐல வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்றதுக்கு வந்து ஆள் இல்ல அப்படின்றது ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ அப்புறம் பாசிட்டிவ் நியூஸ்னா, அதுக்கு நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏஐ அட்வான்ஸ்மென்ட் அதிகமாயிட்டு வருது. கூகுள் ஏஐ வந்துட்டு புதுசா ரியலிஸ்டிக் இமேஜ் ஜெனரேஷன் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம கூகுள் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால அதை தான் ப்ரொமோட் பண்ணோம். அடுத்தது பாசிட்டிவ் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஏஐ சாட்ஜிபிடி ஹேஸ் பாஸ்ட் மெடிக்கல் லைசன்சிங் இதெல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு லிங்க்டின் போஸ்ட்டு. உங்களுக்கு இதில் எத்தனை விஷயம் வந்து நீங்கள் வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் இதெல்லாம் போய் நீங்கள் பார்க்குறதுக்கும் டைம் இருக்காது. ஸோ பேசிக்காக என்னோட கோட் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு போஸ்ட்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் போஸ்ட்டாக தந்துடுது. அதை கடைசியாக என்ன பண்ணணும்னா எழுதி சேவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்புட் டாட் டிஎக்ஸ்டின்னு இருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் டாட் டிஎக்ஸ்டியில் உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் நியூஸ்லாம் என்னென்ன, நெகட்டிவ் நியூஸ்லாம் என்னென்னு இருக்கு. மேபி அது தேவையில்லை, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது வேணால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேசிக்காக கட் பண்ணி எடுக்குன்னு நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. லைக் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். பட் பேசிக்லி இப்போ பார்த்தீங்கன்னா அதுவாக போய் இன்டர்நெட் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்து தேவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி அதை வந்து சேவும் பண்ணிடுச்சு. ஸோ பேசிக்கலி யூ காட் அண்ட் லிங்க்டின் போஸ்ட் ஜென்ரேட்டர். இதை அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி நீங்கள் லிங்க்டின்லேயே போஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். ஸோ பேசிக்காக இது ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு எல்லா நீங்கள் செய்கிற டெய்லி வேலையை எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லைக் யூ வில் ஹாவ் அ பிக் ஜைஜாண்டிக் ஏஐ. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணணுன்றது முடிவு எடுப்பேன். ஸோ யா, தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் வந்து பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கீழே போட்டுருங்க. ஸோ யா, தேங்க்யூ.